ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 7th இங்கிலீஷ் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன்வேர்ட்ஸ்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் 83ல் இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரில் 2 கொஸ்டின் ஆன்சருக்கு டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இருக்கா. அதில் பேஜ் நம்பர் 83ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்ளோசரிஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க. அதில் டிஸ்கஸ் த ஆன்சர் 3 கொஸ்டின் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். தென் வழக்கம் போல் க்ளோசரிஸ் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. நமக்கு கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒன் வேர்ட்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஒன் வேர்ட்ஸ் எதில் இருந்து கேட்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 86ல் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில் 4 கொஸ்டின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திங்க் அண்ட் ஆன்சர் பார்ட் சியில் இருக்கக்கூடியதில் அது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வொக்காபுலரிஸில் இந்த இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எத்தனை மார்க் கேட்டிருக்காங்கன்னா 5 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ட்ராவல் வேர்ட்ஸ். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த டி கேட்காம இ பார்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டு வச்சுருக்காங்க. மேட்ச் த பிரேசல் வெர்ப். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த 2 பார்த்தாச்சு அப்படின்னா இந்த 2லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயமாக வரும். சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு மேட்ச் இட் ஃபார்மில் தான் இருக்குது. சரிங்களா. சென்டம் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போயத்தில் இருக்கக்கூடிய மெமரி போயம் அப்படின்னா அதை கண்டிப்பாக தரவாக என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 லைன் படித்தா கூட நமக்கு என்னது அப்படின்னா போதும். எக்ஸாம்பிள் அதுவே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். உங்களுக்கு போயத்தை பொறுத்தளவுக்கு போயம் அப்ரிவேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக எடுத்துவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா. அதில் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 96ஆம் பக்கத்தில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். தென் அடுத்ததாக இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கா. இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி லீடரை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டுருந்துருக்காங்க. சரிங்களா. வழக்கம் போல் எல்லா பாடத்திலும் உண்டான க்ளோசரிஸ் ஒன் டைம் படிச்சிருங்க. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் ஒன் டைம் படிக்கணும். சரிங்களா. அடுத்ததாக பார்ட் பி இருக்கா. பி கொஸ்டினும் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்த ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். வேறு ஒன்றும் மாற்றி மாற்றி குழப்பியிருக்கும். இதில் எது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு ஆர்டர் படி என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இதையும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 107ல் டிஸ்கஸ் த ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 109ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின். வழக்கம் போல் க்ளோசரிஸ் எல்லாம் படிக்கணும். சரிங்களா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 110ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானது. அடுத்த பேஜ் நம்பர் 112ல் திங்க் அண்ட் ரைட்டில் ஃபஸ்ட் இது. அடுத்ததாக பேஜ் நம்பர் 113ல் இந்த வொக்காபுலரிஸில் ஏர்லைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பிரேசல் வெர்பில் இந்த மேட்ச் இட் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேட்டிருக்காங்க இந்த அனகிராம். ஸோ இதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக
உங்களுக்கு பேஜ் நம்பர் 117 இந்த பஞ்சுவேஷனை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பஞ்சுவேஷன்லேருந்து 5 பஞ்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு இது வரும். சரிங்களா? ஸோ இதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக போயம் 2ல் பேஜ் நம்பர் 123 பி செக்ஷன் ரீட் த ஃபாலோயிங் லைன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் அடிக்கடி இது கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு வேர்டிங் கொடுத்து அதில் அலிட்ரேஷன் வேர்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? அலிட்ரேஷன் வேர்டு. அலிட்ரேஷன் என்னது? இந்த லைனில் முதல் எழுத்து எதெல்லாம் ஒன்றா இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். அடுத்து செகண்ட் ஒன் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம். சரிங்களா? அதாவது உச்சரிப்பதற்கு ஒன்று போல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எடுத்து எழுதுவோம். ரைமிங் ஸ்கீம்ங்கிறது லாஸ்ட் இதில் வரிசையாக பார்ப்போம். உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு ஏபிசின்னு என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த மெத்தடை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டல் லீடர். இது அந்த ஐடென்டிஃபை த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு லைன் தான் ஆன்சர். ஸோ நீங்கள் சிரமப்படாமல் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைன் தான் ஆன்சர். 5 மார்க் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ். யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் வழக்கம் போல் உங்களுக்கு என்ன படிச்சு சொல்லியிருக்கேன்? க்ளோசரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதை படிச்சிடணும்? க்ளோசரிஸை படிச்சிடணும். பேஜ் நம்பர் 143 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் படிச்சிருங்க. க்ளோசரிஸ் ஒன் டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா ரீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எக்ஸாமில் தாராளமாக ஃபுல் மார்க் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.